सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम् नाहं प्रकाश सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम् रहस्यों की छाया में छिपा अंतिम ज्ञान निशब्द आकाश में गीत एक अनजान रहस्यों की छाया में छिपा अंतिम ज्ञान निशब्द आकाश में गीत एक अनजान अज्ञात के गर्भ से उठे अनसुलझाम स्वर अंधकार के मौन में जगे अनंत निर्झर मन में है उलझन भरी पर हृदय में आशा खिली एक संकेत गूंज रहा अब है अंतिम घड़ी अंतिम घड़ी अंतिम घड़ी अंतिम घड़ी रहस्यांतर अंतिम अध्याय का संचार रहस्यांतर सुनो परमात्मा की पुकार रहस्यांतर अंतिम अध्याय का संचार रहस्यांतर सुनो परमात्मा की पुकार ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி பட்டியில் இன்னைக்கு எபிசோட் 5 5வது நாள். ஸோ ஒரு ராஜ்யத்தில் ஒரு ராஜாவுக்கு வயசாயிடுச்சு. ஸோ அப்போ ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வைக்கிறாரு. அப்போ அந்த ஊர்லேயே ஃபேமஸான ஒரு டான்ஸர், ஒரு லேடி டான்ஸரை கூப்பிட்டு அந்த பொண்ணை அன்றைக்கி டான்ஸ் பண்ண வைக்கிறாங்க. ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ப்ரோக்ராமில் அவங்களோட அந்த ராஜ்குரு யார் காட்டில் இருந்தாரோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க. அப்புறம் ரொம்ப தூம்தாமாக அந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடந்துட்டு. ஸோ அந்த ப்ரோக்ராம் நைட் ஃபுல்லாக நடந்துட்டு இருந்தது. அப்போ அந்த ராஜா அவங்க குருவுக்கு கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்தாங்க, அந்த டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு. அந்த டான்ஸ் நைட்டு ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு. விடியறதுக்கான நேரம். அப்போ நைட்டு ஃபுல்லாக நடந்துட்டு இருந்தனால என்ன ஆச்சுன்னா, அந்த மோளம் வாசிக்கிறவருக்கு தூக்கம் வர மாதிரி இருந்துதான். தூக்க கலக்கத்தில் இருந்தார். அப்போ அவங்கள எழுப்புறதுக்காக இந்த டான்ஸர் ஒரு பாட்டு பாடினாங்க. அதாவது இவ்வளோ நேரம் நம்ம பண்ணிட்டோம், இப்போ இந்த லாஸ்ட் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இதில் நீங்கள் கண்ணை மூடிட்டீங்கன்னா நமக்கு அது ஒரு கலங்கமாக ஆகிடும். நிறைய நேரம் நம்ம பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் இதுலேயும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. இது இப்போ நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு அது சொல்லிட்டு கலங்கமாகிடும். ஸோ இந்த பாட்டு பாடின உடனே அந்த மோளம் வாசிக்கிறவர் அவர் அலர்ட் ஆகிட்டார். அவர் தன்னை தூக்கத்துலேருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துட்டார். ஸோ இந்த பாட்டை அந்த ராஜகுரு கேட்டோன்னே அவர்கிட்ட உள்ள எல்லா காசையும் அவங்க காலில் வச்சுட்டாங்க. அடுத்து அந்த ராஜாவோட பொண்ணு அவங்க கழுத்தில் உள்ள ரொம்ப விலை உயர்ந்த அந்த நெக்லஸ், வைர நெக்லஸை அவங்க காலில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டான்ஸர் மறுபடியும் அதே பாட்டை பாடினாங்க. அப்போ அங்கே உள்ள அந்த இளவரசன் அவர் வச்சிருந்த அந்த கிரீடத்தை கொண்டு போய் அவங்க காலில் வச்சுட்டாங்க. மறுபடியும் அந்த டான்ஸர் அந்த பாட்டு பாடினோன்னா அப்போ ராஜா சொன்னாங்களா, போதும் நிறுத்துங்க, என்னோட எல்லா ராஜ்யத்தையும் வாங்கிக்க போறீங்களா அப்படின்னு. அப்போ அந்த ராஜகுருகிட்ட கேட்டாங்களா, நீங்கள் ஏன் எல்லா காசையும் அவங்ககிட்ட வச்சோன்னா அவர் அதுக்கான விளக்கம் சொன்னார். அதாவது என்னோட வாழ்க்கை ஒரு சன்னியாசி வாழ்க்கை, தபஸ்வி வாழ்க்கை, தவம் செய்கிறதுக்கான வாழ்க்கை. நான் காட்டில் இருக்கணும்,
நான் வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த இவங்க வந்து இந்த பாட்டுனால என்னை வந்து விழிப்புணர்வு பண்ண வச்சுட்டாங்க. நான் இங்கே வந்து நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கேன், சக்திகளை வீணாக்கிட்டு இருக்கேன். அதை வந்து இந்த பாட்டு என்னை ரியலைஸ் பண்ண வச்சிருச்சு. உலகத்துக்கான என்டர்டெயின்மெண்ட் தபஸ்விகளுக்கு கிடையாது. இந்த மாதிரி சீப்பான என்டர்டெயின்மெண்ட் வந்து தபஸ்விகளோட சக்தியை வந்து வேஸ்ட் பண்ணிடும். நம்ம சக்திகள் இது எல்லாத்தையும் நஷ்டமாக்கிடும். அதனால இந்த டான்ஸர் என்னோட குருவா மாறிட்டாங்க. அதனால நான் எல்லா காசையும் அவங்க காலில் போட்டுட்டு நான் போறேன். இவங்களோட இந்த ஒரு வார்த்தை என்னை விழிப்புணர்வு பண்ண வச்சு விழிப்புணர்வு கொண்டு வந்துருச்சு. மறுபடியும் எனக்குள்ளார அந்த ஜாகரன் கொண்டு வந்துருச்சு. அடுத்து அந்த ராஜ்குமாரிகிட்ட கேட்குறாங்க, நீங்க ஏன் எல்லா நெக்லஸையும் கொண்டு போய் அவங்க காலில் வச்சிங்க? அவங்களும் அதான் சொன்னாங்க, இவங்களும் வந்து என் கண்ணை திறந்துட்டாங்க. அப்போ அந்த இளவரசி சொன்னாங்களே, எனக்கு வந்து இந்த ராஜ்யத்தில் உள்ள ஒரு அந்த சிப்பாய் அவர் மேலே எனக்கு அன்பு வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு நைட்டே வந்து நான் அவங்க கூட ஓடி போயிடலான்னு இருந்தேன். ஆனால் இவங்களோட அந்த பாட்டு, இவங்களோட அந்த ஒரு வார்த்தை வந்து என்னை மறுபடியும் விழிப்புணர்வு பண்ண வச்சிருச்சு. நான் ஏன் வந்து என் அப்பாவோட பேரை வந்து கெடுக்கணும்? நான் அந்த இவங்களோட சோல்ஜரோட ஓடிட்டேன்னா எங்கள் அப்பா பேர் கெட்டு போயிடும். அடுத்து அந்த இளவரசன்ட்ட கேட்குறாங்க, இந்த ராஜ்குமார்கிட்ட. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து பெருசாயிட்டேன், இன்னும் எனக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கல. அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, இன்னைக்கு நைட்டே இந்த சிப்பாயோட சேர்ந்து உங்களை கொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் இவங்களோட ஒரு பாட்டு வந்து என்னை விழிப்புணர்வு அடையிடுச்சு, அதை என்னை நிறுத்த வச்சிருச்சு. ஏன்னா எப்படியோ நீங்கள் எனக்கு ராஜ்யம் கொடுக்க போறீங்க, இப்போ நான் ஏன் வந்து எனக்கு அப்பாவை கொல்லணும்? அதனால அதுவும் என்ன விழிப்புணர்வு கொண்டு வந்தது. அதனால இவங்க என்னுடைய குரு அப்படின்னு. இப்போ இதெல்லாம் கேட்டோன்னே அந்த அந்த டான்ஸ் ஆடுற பெண்மணி அவங்க யோசிச்சாங்களா, ஓ என்னோட ஒரு வார்த்தையால் எவ்வளோ பேர் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. அப்போ இந்த வாழ்க்கையோட லட்சியம் வந்து இறைவன் அடையிறது. அந்த இறைவன் அடையிறது அந்த ஒன்று மட்டும்தான் நம்ம வாழ்க்கையோட ரொம்ப மிக உயர்ந்த லட்சியம். இப்போ நான் ஏன் இந்த பாவ செயலில் இந்த மாதிரி டான்ஸில் வந்து என் வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளாரையும் ஒரு தீவிர வைராக்கியம் வருது. அடுத்து அந்த ராஜா யோசிக்கிறார், இதெல்லாத்தையும் பார்த்து அவர் யோசிக்கிறார், நானும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இந்த நேரம் வந்து எனக்கு காட்டில் போய் தவம் பண்ணுறதுக்கான நேரம். அதனால் அவங்க பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க, அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய ராஜ்குமார்லாம் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்காங்க, அதில் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவங்க பையன்ட்டையும் அதான் சொல்கிறாங்க அந்த ராஜா. அந்த பையன்கிட்ட வந்து எல்லா ராஜ்யத்தையும் கொடுத்துட்டு இவங்க வந்து இப்போ காட்டில் தபஸ்யாக்காக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு அந்த ராஜா. ஸோ அப்போ அந்த டான்ஸரோட ஒரு வார்த்தை இவங்க எல்லாரோட வாழ்க்கையே மாற்றிடுச்சு. இப்போ இன்னைக்கு அவ்வியக்தவாணிலையும் இன்னைக்குள்ள அவ்வியக்தவாணியில் பாபா அதான் சொல்கிறார், பாபாவோட ஒவ்வொரு வார்த்தையும் வந்து கோல்டன் வெர்ஷனுக்கு சமமானது, நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அப்போ வந்து நீங்கள் எனக்கு யஜ்யத்தோட 50 இயர்ஸ் வந்து முடியுது. இது 1986 முரளி. இப்போ இதில் பாபா வந்து சொல்கிறார், எந்த கோல்டன் வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றிருச்சு. இப்போ இந்த கோல்டன் ஜூப்ளியில் என்ன நம்ம சேவை பண்ணோம்? ஒரு சின்ன குமாரியை உட்கார வைங்க, ஒரு பால் பிரம்மச்சரியை உட்கார வைங்க, ஒரு வயசானவங்கள உட்கார வைங்க, இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸர், இன்ஜினியர், டாக்டர், இவங்க எல்லாரையும் வந்து இங்கே உட்கார வைங்க. எல்லாரும் வந்து அந்த நிலவு ஷேப்பில் அங்கே ஸ்டேஜில் உட்காரணும். எல்லாரும் வந்து அவங்க வாழ்க்கையோட அனுபவம் சொல்லணும். எந்த ஒரு கோல்டன் வெர்ஷன், எந்த ஒரு பாபாவோட மகா வாக்கியம் என் லைஃப்பை வந்து மாற்றுனுச்சு, அதை வந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம யஜ்யத்தில் உள்ள குமாரி, குமார், எல்லாரையும், எல்லா யுகல்ஸ், இந்த மாதிரி இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்டேஜில் வந்து அந்த நிலவு ஷேப், சி ஷேப்பில் உட்கார வச்சுட்டு அவங்க எல்லாரும் அவங்க அனுபவத்தை சொல்லட்டும். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்க அப்படின்னு பாபா இந்த முறையில் சொன்னார். வாழ்க்கையில் உள்ள அனுபவங்கள் தெரிஞ்சுக்க அது புக்கு படிக்கிறது அவசியம் இல்லை. நான் எங்கே உட்காந்து படிக்கிறேன், எந்த ஸ்திதியில் உட்காந்து படிக்கிறேன், எந்த ஸ்திதியில் நான் முரளியை கேட்குறேன், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ அந்த நல்ல ஸ்திதியில் உட்காந்து கேட்கும்போது ஒரு சின்ன வார்த்தை கூட என் வாழ்க்கையை மாற்ற முடியும். அது நம்ம எப்போ கேட்போன்னா, நான்
ஒரு அலர்ட்டாக இருக்கும்போது அது புரியாது. திடீர்னு எங்கே இருந்தாவது வரும் அந்த இது. அப்போ நான் எப்பவுமே அலர்ட்டாக இருக்கணும். அது யார்கிட்டேருந்து கிடைக்கும் அப்படின்னா, நம்ம சில பேர் நினச்சிட்டு இருப்போம், இவங்க வந்து மகான், இவங்க சொன்னாதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அவங்கள்ட்டேருந்து வராது. அது சில நேரத்தில் ஒரு சாதாரண ஒரு ஆத்மாட்டேருந்து கூட வரலாம். அந்த வார்த்தை வந்து ஒரு சின்ன குழந்தைட்டேருந்து கூட வரலாம். ஒரு புது இடத்துலேருந்தும் வரலாம். ஒரு புது டயத்துலேருந்து கூட வரலாம். இல்லை நம்ம யோகாவில் ஒரு டீப் ஸ்டேஜில் போகும்போது கூட அந்த தாட் வரலாம், அந்த கோல்டன் வருஷம் வரலாம். இப்போ இங்கே கூட பாபா தான் சொல்கிறாரு, ஒவ்வொரு விஷயத்தோட பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையோட அந்த ஆழத்தில் போங்க, அந்தர்முக்கியாய் அந்த ஆழத்தில் போங்க. பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை கூட அந்த டெப்த்தில் போங்க. அப்போ இந்த கடலோட ஆழத்தில் போய் அந்த அனுபவங்களின் ரத்தினத்தை எடுங்க. சும்மா மேலாப்பில் மட்டும் இருக்காதீங்க. எவ்வளோ டீப்பாக போகணுமோ ஞானத்தில் அவ்வளோ ஆழமான மௌனம் தேவை, டீப்பான அந்த சைலன்ஸ் தேவை. ஏன்னா ஆத்மா வந்து இப்போ வந்து இந்த சுகம், இந்த கம்ஃபர்ட்ஸ், இப்போ உள்ள சுகம் சாதனம் அது கூட போய் ஒட்டிக்கிச்சு, கம்ஃபர்ட்ஸோட போய் ஒட்டிக்கிச்சு. அப்போ ஆத்மாவுக்கு என்ன தேவை? இந்த சுவிதா சுகம் இதெல்லாம் தேவையில்லை, சக்தி தேவை. ஆத்மா வந்து இந்த கம்ஃபர்ட்ஸால சக்திசாலி ஆகாது, தவ பலத்தினால தான் சக்திசாலி ஆகும். அவங்க ரூம்ல பெட் இருக்கு, நல்ல பெட் இருக்கு, என் ரூம்ல அவ்வளோ நல்ல பெட் இல்லை. அவங்க ரூம்ல ஏசி இருக்கு, என் ரூம்ல ஏசியே இல்லை. அவங்களுக்கு வந்து டபுள் ரூம் சிங்கிள் ரூம் கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து ஹாலில் இடம் கொடுத்துட்டாங்க. இப்படின்னு அவங்க வீடு பெருசாக இருக்குது, என் வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். மதுவில் எதுக்காக வந்தோம்? தவம் பண்ணுறதுக்காக வந்தோம். 3 நாள் வட்டிக்காக வராங்க. எதுக்காக வராங்க? சாப்பிட்றதும் தூங்குறதுக்காக வரும். மதுவனில் வட்டிக்கு வரும். எதுக்காக வரும்? இப்போ இன்னைக்கு அவ்வியக்த வாணியில் பாபா தான் சொல்கிறார், நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு டைரி எழுதணும். அதில் இன்னையிலேருந்து அடுத்த 21 நாளைக்கு நம்ம கோல்டன் வெர்ஷன் டெய்லி ஒன்று எழுதணும். கோல்டன் வெர்ஷன்னா என்னது? ஒரு சக்திசாலியான மகா வாக்கியம் அதில் எழுதணும். அது வந்து என் வாழ்க்கையே மாற்றிருச்சு. அந்த மாதிரி ஒரு கோல்டன் வெர்ஷன் அந்த டைரியில் எழுதுங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு வார்த்தை கேட்டேன், எனக்கு இந்த உலகத்து மேலே வெறுப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு கனவு, ஒரு மோசமான கனவு. இது வந்து எல்லாரும் வேற மாதிரி இருக்காங்க. இதில் எதுவுமே இல்லை. உள்ளார வந்து அழுகி போய் தான் இருக்கு. இந்த உலகத்தில் என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. அதுக்குள்ளார ஒன்றுமே இல்லை. உள்ளார இருந்து எல்லாரும் காலியாக இருக்காங்க. ஸோ அதனால இந்த உலகத்து மேலே எனக்கு வெறுப்பு இருக்கு. இந்த உலகம் வந்து ஒரு கெட்ட கனவு மாதிரி. இங்கே வந்து கள்ளங்கவடத்தோட தான் எல்லாரும் இருக்காங்க. இங்கே சர்ச் இருக்கு, இதெல்லாம் வந்து பொய் தான். இங்கே வெளியிலேருந்து பார்க்க முகம் வந்து நல்லா இருக்கு, ஆனால் உள்ளார இருந்து அவங்க மனசு வந்து ரொம்ப பொய் நிறைஞ்சிருக்கு. அவங்க மனசு சரியில்லை. தூய்மைன்னு சொல்றாங்க, ஆனால் உள்ளார வந்து வேற என்னமோ நடக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி மோசமான உலகத்தில் யார்கிட்ட போய் நம்ம இருக்கிறது? யார் மேலே மனசு வைக்கிறது? எங்கே அட்டாச் ஆனாலும் அங்கே துக்கம்தான். யார் மேலே எனக்கு ஸ்பெஷல் அன்பு வைக்கிறோமோ அவங்களே எனக்கு துக்கத்துக்கு காரணமாயிடுறாங்க. ஸோ அதனால நான் அன்அட்டாச்சாக இருக்கணும், டிட்டாச்சாக இருக்கணும். எது முடிஞ்சதோ அது முடிஞ்சு போச்சு. நதியில் தண்ணி வந்தது, கடந்து போயிடுச்சு. அது கடந்து போனது, அந்த தண்ணி கடந்து போனது தான். ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டமான அனுபவம் இருந்திருக்கலாம், இல்லை யாரோ பிரிஞ்சிருக்கலாம். அது முடிஞ்சு போச்சு. அதையே நினச்சிட்டே அழுதுட்டு இருக்கீங்க. இந்த வாழ்க்கைங்கிற புத்தகத்தில் ஒரு பேஜ், அந்த பேஜ் வந்து நம்ம கொஞ்சம் துக்கம் கொடுக்கக்கூடியதா, கஷ்டம் கொடுக்கக்கூடியதா இருக்கலாம். அதை கிழிச்சு போட்டுருங்க, அந்த ஒரு பேஜை கிழிச்சு போட்டுருங்க. ஸோ அந்த சாப்டர் வந்து என் லைஃப்பில் அந்த ஒரு சாப்டர் வந்தது. அது யாரோ ஒரு மனிதராக இருக்கலாம். அந்த மனிதனை வந்து கிழிச்சு போட்டுருங்க. அவங்கள நினச்சிக்கிட்டே ஏன் துக்கப்பட்டுட்டு அழுதுட்டு இருக்கீங்க? ஸோ அவங்க கூட என் பயணம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் வந்து என் லைஃப்பில் முன்னாடி போகணும். அதை வந்து நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டு, அதை ஏன் இப்படி ஆச்சு, ஏன் என்னை விட்டுட்டு போனாங்க, ஏன் இப்படி பண்ணாங்க, அதை வந்து நம்ம
விஸ்தாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எது நடந்ததோ நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம முன்னாடி போகணும் லைஃப்பில். இப்போ நான் என்ன பண்ணணும்? ஸோ அதனால் இன்னைக்குள்ள ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் என்னது? டெய்லி ஒரு மகா வாக்கியம், ரொம்ப பவர்ஃபுல்லான சக்திசாலியான மகா வாக்கியம் நான் டைரியில் எழுதணும். அது மேபி ஒரு பழைய மகா வாக்கியமாக கூட இருக்கலாம். அது என் வாழ்க்கையை மாற்றினதா இருக்கலாம். இல்லை சிந்தன் பண்ணுங்க, ஏகாந்தத்தில் உட்காந்து யோசிங்க. முழு நாளும் முடியல எனக்கு பிடிச்ச ஒரு வாக்கியம் எழுதுங்க. ஸோ இது இன்னைக்குள்ள ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க். ரெண்டாவது கோல்டன் திருஷ்டி எக்ஸ்பெரிமெண்ட். யாரோ ஒரு ஆத்மாவை பார்த்து நான் சங்கல்பம் பண்ணணும், இவங்க சாந்தி ஸ்வரூப்பான ஆத்மா, அவங்களுக்கு அந்த மாதிரி திருஷ்டி நான் கொடுக்கணும். முழு நாள்லையும் நான் கர்மம் செஞ்சுட்டு இருக்கும்போது நடுப்புற இந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். கோல்டன் திருஷ்டி எக்ஸ்பெரிமெண்ட். பாபா என்ன சொல்றாருன்னா, உலகத்துல சுகத்துக்கான மூச்சு, அமைதிக்கான மூச்சு தேவை. அப்போ இந்த உலகம் இன்னைக்கு ரொம்ப ஹல்சல்ல இருக்கு. நீங்க தான் அவங்களுக்கான மூச்சு. நீங்க தான் நம்பிக்கையின் நட்சத்திரம், அமைதியின் நட்சத்திரம், சுகத்தின் நட்சத்திரம், சக்தியின் நட்சத்திரம். அப்போ இது மேலே ரிசர்ச் பண்ணுங்க. வெளியே சயின்டிஸ்ட்டு, டாக்டர்ஸு அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க இல்லையா? டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஆனால் அதுலேயும் ஒரு இதில் அவங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும். அதே மாதிரி தெய்விகள் இருக்காங்க, அவங்களும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தேவிக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி, துர்கா, காளி. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு குணத்து மேலே, ஒவ்வொரு சக்தி மேலே ரிசர்ச் பண்ணுங்க. அதில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஆகுங்க. ஒரு சங்கல்பம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் யாரை பார்த்தாலும் இவங்க சாந்த சுரூபமான ஆத்மா, இல்லை இவங்க மனசு சாந்தமாகட்டும், இல்லை இவங்க சிவபாபாவோட குழந்தை. இந்த உலகத்தில், இந்த டிராஃபிக்கில், இந்த கூட்டத்தில், ஷாப்பில், மார்க்கெட் போனீங்கன்னா அங்கே பாருங்கள், அவங்க எல்லாரையும் பாருங்கள். அப்போ இந்த எல்லா ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவோட அறிமுகம் கிடைக்கட்டும். அவங்க மனசில் உள்ள துக்கம் தூரமாகட்டும். அவங்க மனசில் அந்த பரமாத்மா அன்பு வரட்டும். அப்போ இந்த மாதிரி சங்கல்பம் பண்ணுங்க. துக்கத்தை நீக்கிறதுக்கு ஒரு சின்ன வார்த்தை போதும். நல்ல தூக்கம் வர்றதுக்கு ஒரு சின்ன வார்த்தை போதும். உலகத்தில் உள்ளவங்கள்ட்ட எவ்வளோ காசு இருக்குது, வீடு, சொத்து, சுகம் எல்லாமே இருக்குது உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு. ஆனால் நிம்மதியாக தூக்கம் வர மாட்டேங்குது அவங்களுக்கு. அப்போ பாபாவோட குழந்தைய பாருங்கள், அவங்க எவ்வளோ ஏழையாக வேணாலும் இருக்கலாம். நைட்டு முரளி படிக்கிறாங்க, நிம்மதியாக தூங்கிடுறாங்க, அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை பாபாவோட குழந்தைக்கு. ஸோ அதனால் நம்ம மனசை இப்போ சூக்ஷ்மத்தில் கொண்டு போகணும். சூக்ஷ்மத்துக்கு கொண்டு போகணும். சூக்ஷ்மத்துலேயும் இன்னும் டீப்பாக போகணும். அப்போ அந்த முரளியோட டீப்பில், அந்த அந்தர்முக்தால இருந்து அந்த முரளியோட டீப்பில் போகணும். அப்போ அந்த ஆழத்தில் நம்ம போகணும், முரளியோட ஆழத்தில். அப்போ தான் நமக்கு அந்த ரத்தினங்கள் கிடைக்கும். அப்போ இது ரெண்டாவது ஹோம்ஒர்க் திருஷ்டிக்காக. அடுத்து மூணாவது காரியம், ஒரு ஸ்டார் ஒன்று வரைங்க, அதை சுற்றி குணங்கள் எழுதுங்க. தூய்மை, ஆனந்தம், சுகம். அப்போ முழு நாளும் நான் இந்த குணத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணு, தூய்மையை நான் எப்படி அனுபவம் பண்ணு. அப்போ ஒவ்வொரு குணத்தை நான் எப்படி அனுபவம் பண்ண, முழு நாள் எப்படிலாம் நான் தபஸ்யா பண்ணேன். நம்ம எகியத்தில் எவ்வளோ சிஸ்டர்ஸ் இருக்காங்க. நிறைய சென்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க கீழே தரையில் தான் தூங்குறாங்க. அந்த மாதிரி இருக்காங்க எகியத்தில் சில பேர். இப்போ ஆனால் மதுபனில் வட்டிக்கு வரும்போது அவங்களுக்கு சில நேரத்தில் இடம் கிடைக்காம கீழே படுக்கணும்னு வச்சா அவங்களுக்கு ரொம்ப துக்கமாக ஃபீல் ஆகுது. என் கூட வந்தவங்களுக்கு நல்ல ரூம் கிடைச்சிருது, அவங்களுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் கிடைச்சிது, ஆனால் எனக்கு கிடைக்கல. இப்படி நினச்சி என்ன பண்ணுறாங்க, கம்பேரிசன் பண்ணாலும் அவங்க பட்டியே முடிஞ்சு போச்சு, எந்த அனுபவமும் ஏற்பட மாட்டேங்குது பட்டியில். இப்போ மனிதரோட மனம் கம்பேரிசன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. இங்கே பாபா சொல்கிறாரு, பட்டில், அதாவது கீழே படுக்கக்கூடியவங்க என்ன ஆவாங்க, பட்ராஜா பட்ராணி ஆவாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இதுவும் ஒரு தபஸ்யா தான். கீழே தூங்கி பாருங்க, கீழே தரையில் தூங்கி பாருங்க. நம்ம பெட்டுக்கு தேவையில்லை, தனவாணி தேவையில்லை, கட்டில் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை நமக்கு. சன்னியாசிகள்லாம் எங்கே தூங்குனாங்க? அந்த கல்லில், மலையில்,
குகைகளில், காடில் அங்கே தான் தூங்கினாங்க. அவங்களுக்கு அங்கே பெட்டாக இருந்தது, பெட்டையா தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தாங்க அவங்க. நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க, எங்கே உட்கார வைக்கிறீங்களோ, என்ன கொடுப்பீங்களோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நினச்சி துக்கப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எகத்தில். அவங்கள்ட்ட பெட்டு இருக்கு, இருந்தாலும் அவங்க கீழே தூங்குறாங்க. இப்போ இந்த கீழே தூங்குறதுல நீங்கள் மெடிக்கலாக பார்த்தா கூட, சயின்டிஃபிக்காக பார்த்தா கூட அதுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் கீழே படுக்கிறது, அது மேலேயும் ரிசர்ச் பண்ணுறாங்க. தரையில் தூங்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்பைன் வலி, அது அலைன்மெண்ட் அதெல்லாம் சரியாயிடுது. பெட்டில் தூங்குனீங்கன்னா எந்திரிக்கிறது மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா அங்கே சுகம் சுவிதா இருக்குது. சுவிதா என்ன பண்ணுது, ஆத்மாவை நல்லா அந்த ஆலசியால் தூங்க வச்சிருது. ஆனால் கீழே பூமியில் படுக்கும்போது நம்மளை எழுப்புது. பூமி வந்து நம்மளை தவத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகுது. ஆனால் இந்த பெட் என்ன பண்ணுது, பெட்டில் தூங்கும்போது பெட்டில் வந்து விகாரத்துக்கான சம்பவம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இந்த பூமியில் படுக்கும்போது அது ஒரு தவம், தபஸ்யம், அதை நோக்கி கொண்டு போகுது. அப்போ ஒரு ஸ்டார் நீங்கள் வரைங்க, அதில் வந்து விதவிதமான பாயிண்ட்ஸ் எழுதுங்க. இப்போ இந்த முரளியில் பாபா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதில் வந்து நீங்கள் ஸ்பீச் பண்ணும்போது அவங்கள அனுபவம் பண்ண வைக்கணும். 3 நிமிஷத்துக்குள்ளார பேசுங்க. கான்ஃபரன்ஸில் என்ன பேசுனா 3 நிமிஷத்துக்குள்ளார பேசுங்க அப்படின்னு பாபா அந்த இதில் சொல்கிறார். 9 PM கர்ஃப்யூ, 8 PM கர்ஃப்யூ, டிஜிட்டல் கர்ஃப்யூ நீங்கள் பண்ணலாம். யாருக்கு நைட்டில் எந்த ஒரு எமர்ஜென்சி இல்லையோ அவங்க 8 மணிக்கு அப்புறம் வந்து உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லை நெட்டை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வந்து 9 PM கர்ஃப்யூன்னு சொல்லலாம், டிஜிட்டல் கர்ஃப்யூ. அப்போ 4 மணி நேரம் நான் வந்து மொபைலை தொடாமல் வாழணும். அந்த மாதிரி தவசியால் உட்காரும்போது, நைட்டு ரூமில் படுக்கும்போது மொபைலை வேறு ரூமில் வச்சுருங்க. இது வந்து ஒரு விதமான ஸ்லீப் ஹைஜீன் தான். சுத்தபத்தத்தில் இதுவும் வரும். எப்படி படுக்கும்போது பெட்டு இதெல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணுமோ, ஈவன் நம்ம கை காலெலாம் கூட நல்லா வாஷ் பண்ணிட்டு படுக்க சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி அந்த தூங்க இடமும் இந்த டிஜிட்டல் குப்பையிலேருந்து தூரமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து நம்ம வந்து தவத்தினால இந்த உடலை வந்து யோக அக்னியால் எரிக்கணும். இப்போ இந்த உடலை வந்து எரிக்க ஆத்மாக்குள்ளாரையும் ஒரு மாற்றம் வருது. அப்போ மனதில் உள்ள அந்த சக்திகள் வந்து வெளிவர ஆரம்பிக்குது. நம்ம எங்கே தூங்குறோம், எப்படி குளிக்கிறோம், இதெல்லாம் நோட் பண்ணுங்க. இன்னைக்கு இன்னொரு அபியாசம் பண்ணலாம். நான் தூரமாக ஒரு கிரகத்துலேருந்து ஒருத்தர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கார். 24 மணி நேரமும் என்னை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் தூரத்துலேருந்து ஒரு டெலிஸ்கோப் வச்சு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் இந்த செகண்ட்லேருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் தூரத்துலேருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணுறதில்ல. அப்போ என்னோட ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு எண்ணம், அதை கூட வந்து அவர் பார்க்குறாரு. மைண்ட் ரீடிங்கும் பண்ணுறார். அப்போ ஒவ்வொரு செகண்டும் நான் அலர்ட்டாக இருக்கணும். ஒவ்வொரு எண்ணத்துலேயும் நான் அலர்ட்டாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். ஒரு செகண்டும் கூட அந்த வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. புத்தர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் முன்னாடி நிறைய சிஷ்யர்கள் உட்காந்துருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து அவர் விரலை ஆட்டிகிட்டு இருந்தார். அப்போ புத்தர் வந்து அந்த ஸ்பீச் கொடுக்குறத நிறுத்திட்டாராம். எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. கேட்டாங்களா என்ன ஆச்சுன்னு. அப்போ அந்த புத்தர் சொன்னாரோ, உங்கள் கையை ஆட்டுறத, அந்த கையில் ஒரு விரலை ஆட்டிகிட்டு இருந்தீங்களா, அதை வந்து நிறுத்துங்க அப்படின்னு. அப்போ இவர் சொன்னாராம், ஓ, நான் என் விரலை ஆட்டிகிட்டு இருந்தேன்னா அது எனக்கே தெரியல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதாவது நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், ஆனால் எனக்கே தெரிய மாட்டேங்க நான் இது செய்கிறேனா இல்லையா அப்படின்னு. அதாவது நம்ம இப்போ இன்றைக்குள்ள நம்ம தினச்சரியை எப்படி ஃபாலோ பண்ணுறோன்னா, ஏதோ வந்து ஒரு மயக்கத்தில் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறோம். நம்ம அமிர்த வேலா, முரளி இதெல்லாம் அப்படி தான் இருக்குது, ஏதோ ஒரு மயக்கத்தில் பண்ணுற மாதிரி. அப்போ புத்தர் ஸ்பீச் கொடுத்துருக்கும்போது அவர் மேலே ஒரு வந்து உட்காந்துருந்தேன். அவர் திடீர்னு வந்து கையை அசைச்சாராம். அந்த பறந்து போயிடுச்சோம். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அவர் கை அசைச்சாராம். அப்போ வந்து இல்லை, இருந்தாலும் அவர் கை அசைச்சார். அப்போ அவர் கூட இருக்கிற சிஷ்யர் ஆனந்தன்னு கேட்டாராம்,
ஏன் இப்போ கை அசைச்சிங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், முதல்ல நான் வந்து விழிப்புணர்வோட செய்யல, இப்போ வந்து ஃபுல் விழிப்புணர்வோட நான் வந்து கை அசைக்கிறேன். ஸோ அப்போ என்னுடைய ஒவ்வொரு நடத்தை, ஒவ்வொரு கர்மம், ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வார்த்தை எல்லாமே ஃபுல் விழிப்புணர்வோட நான் செய்யணும். ஸோ அப்போ யாரோ வந்து நம்மளை புகழ்கிறாங்க, ஸோ அதை வந்து நம்ம கேட்கணும், சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி யாரோ என்னை பற்றி நிந்தனை பண்ணுறாங்க, அதை கேட்டு அப்புறம் என்ன ஆகும், அதுக்கு ரியாக்ஷனாக துக்கப்படுறோம், இல்லை வந்து அவங்கள்ட்ட சண்டை போட ஆரம்பிச்சோம். ஸோ அப்போ இந்த ரியாக்ஷன் எல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணும், சாட்சியாக இருந்தே பாருங்கள். இந்த ஆன்மீகத்தோட எல்லா விளையாட்டையும் வந்து சாட்சியாக இருந்து பார்க்குறதுல தான் இருக்குது. அந்த தட்டஸ்ட் பாவோட பார்க்கணும். தட்டஸ்ட் பாவனா என்னது, அந்த நதிக்கரையில் உட்காந்து அந்த நதி போகிறத வந்து பார்க்கணும். நீங்கள் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. யாரோ என்னை பற்றி தவறாக பேசுகிறாங்க, புகழ்கிறாங்க, எந்த கர்மம் செய்கிறனோ அதெல்லாம் சாட்சியாக இருந்து பாருங்கள். இந்த ஆகாயத்தில் பாருங்கள், மேகம் வருது, மேகம் போகுது. ரோடு சைடில் நிற்கிறேன், அங்கே வந்து வண்டி வருது, வண்டி போகுது. அந்த மாதிரி எனக்கு தான் எண்ணங்கள் வருது, போகுது. மரத்தில் வந்து அந்த பறவை வந்து உட்காருது, பறவை பறந்து போயிடுது. எதுவுமே வந்து இங்கே பர்மனன்ட் கிடையாது. இப்போ உடனே சிரேஷ்ட விசாரம் வருது, யாருக்கோ ஹெல்ப் பண்ணணும். அடுத்து இன்னொரு சங்கல்பம் வருது, நான் ஏன் பண்ணும், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாரா. இது வந்து ஒரு விளையாட்டு. இதை வந்து டீப்பில் போகக்கூடாது, சாட்சியாக இருந்து பாருங்க. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டார் வரைங்க, அதில் வந்து எழுதுங்க எனக்குள்ளார என்ன குறையெல்லாம் இருக்குது, அதில் வந்து புது புது வார்த்தைகள் எழுதுங்க. அதே அமைதி, அன்பு அது இல்லாமல் புது புது வார்த்தைகள் எழுதுங்க. உதாரணத்துக்கு தபஸ்யா, அந்த மாதிரி புது புது வார்த்தை வந்து அதில் எழுதுங்க. எனக்கு இது தேவை, அது தேவை, இது சாப்பிட தேவை, அது சாப்பிட தேவை. பிடிக்காத சப்ஜி பண்ணியிருந்தாங்கன்னா அன்றைக்கி பசி எடுக்க மாட்டேங்குது. சாப்பிட நல்ல நல்ல விஷயங்கள் தேவைப்படுது. நல்ல சாப்பாடு இருக்கும்போது அவங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. நான் நேபாளுக்கு போயிருந்தேன், அங்கே வந்து சென்டரில் அங்கே வந்து ஃபேவரட்டான ஒரு சாப்பாடு வந்து ஒருத்தருக்கு வந்து மோமோஸாம். என்றைக்கு வந்து அப்போ சென்டரில் வந்து மோமோஸ் பண்ணுறாங்களோ அவருக்கு அன்றைக்கி வந்து காலையிலேருந்தே நல்லா யோகா வர ஆரம்பிச்சிடும். அவருக்கு சிவாவோட நல்லா கனெக்ஷன் வந்துடுது, இன்றைக்கி நல்ல சாப்பாடு கிடைக்க போகுது அப்படின்னு. இது வேணும், அது வேணும், பால் வேணும், தயிர் வேணும், பன்னீர் வேணும், இப்படின்னு நிறைய டிமாண்ட்ஸ் வச்சுருக்கோம். என்ன சொல்கிறாங்கன்னா, பால்லேருந்து சக்தி கிடைக்குது. அப்போ பால்லேருந்து சக்தி கிடைக்குது, இன்னொருத்தரோட அம்மாவோட ரத்தத்துலேருந்து உங்களுக்கு சக்தி கிடைக்குதா? இதை என்னான்னு சொல்கிறது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பாலில் வந்து அந்த 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 தாயோட, அந்த மாட்டோட வலி வேதனை எல்லாமே இருக்கு. அந்த கண்ணுக்குட்டியோட சாபம் அந்த பாலில் இருக்கு. இதுலேருந்து அவங்களுக்கு சக்தி கிடைக்கும், அதுலேருந்து சக்தி கிடைக்காது. அதில் வந்து ரொம்ப ஹிம்சை அடங்கியிருக்கு பாலில். ஆன்மீகத்தோட முதல் ஸ்டெப்பே வந்து கருணை, எல்லார் மேலேயும் கருணை. மற்றவங்களுக்கு நான் துக்கம் கொடுத்து அதை கஷ்டப்படுத்தி அதுலேருந்து நம்ம சக்தி எடுக்கிறோமா அந்த பால்லேருந்து, அந்த மாதிரி பால்லேருந்து நமக்கு எந்த ஒரு சக்தியும் கிடைக்காது. அடுத்து மூணாவது வந்து 3 minutes soul talk. உங்கள் அனுபவத்தை வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்க. எந்த ஒரு மகா வாக்கியம் நான் கேட்ட உடனே என் வாழ்க்கையே மாறி போச்சு, ஸ்டேஜில் உட்காந்து இதை தான் நீங்கள் பண்ணணும். எல்லாரும் அந்த நிலவு போல் ஷேப்பில், ஹாஃப் நிலவு போல் ஷேப்பில் உட்காந்து நீங்கள் அவங்க அனுபவம் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி அவங்க கேட்கும்போது மற்றவங்களுக்குள்ளார அந்த பரிவர்த்தனை வரும். என்ன விஷயத்த கேட்டு நான் ஞானத்தில் வந்துட்டேன், என்ன விஷயம் நான் கேட்டேன், அதை கேட்ட உடனே எனக்கு தோணுச்சு, இப்போ வந்து என் வாழ்க்கையை தூய்மையாக மாற்றணும் அப்படின்னு. எதை நான் பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு, எதை நான் கேட்டேன், அது கேட்ட உடனே இந்த மாதிரி பிரம்மகுமாரி நான் ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எதனால நான் எல்லாத்தையும் விட்டுட்டு மதுபனுக்கு வந்தேன், எதனால நான் இங்கே மதுபனுக்கு வந்தேன், அந்த கேள்வி நீங்கள் கேளுங்க. இங்கே ராஜ்நேதா ஆகிறதுக்காக வந்தேன், இல்லை பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன், எதுக்காக இங்கே வந்தேன்? இன்சார்ஜ் ஆகிறதுக்காக வந்தேன்னா, பாஸ் ஆகிறதுக்காக வந்தேன்னா, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆகிறதுக்காக வந்தேன்னா, பதவிக்காக வந்தேன்னா, போஸ்ட்டுக்காக வந்தேன்னா, டெசிக்னேஷனுக்காக வந்தேன்னா, நேம்காக வந்தேன்னா, சேலரிக்காக வந்தேன்னா, எதுக்காக வந்தேன்? 1 லட்சம் கிடைக்கணும், 10 லட்சம் கிடைக்கணும், எதுக்காக இங்கே வந்தேன்? மதுவன் எதுக்காக வந்தேன்? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுற்றுறதுக்காக வந்தேனா, சாப்பிட்றதுக்காக வந்தேனா, பார்ட்டி பண்ணுறதுக்காக வந்தேனா, எதுக்காக இங்கே வந்தேன்?
பெரிய ஆஃபீஸ் வேணும் எனக்கு, அதுக்காக வந்தேனா, எல்லா சுகம் சாந்தி எனக்கு கிடைக்கணும், எனக்கு தனியாக ரூம் கிடைக்கணும், இதெல்லாம் பாருங்கள் எதுக்காக இங்கே வந்தேன். இதெல்லாம் வேணா உலகத்தில் கூட இது நிறையா இருக்குது. உலகத்தில் காசு கம்மியாக இருக்குது, இப்போ போனால் கூட நீங்கள் கோடிக்கணக்கில் அங்கே சம்பாதிக்கலாம். அப்போ நீங்களே உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேளுங்க, ஏதோ ஒரு பதவிக்காக வந்தேன்னா, சீனியர் ஜூனியர் இல்லை ஏதோ ஒரு பெரிய போஸ்ட் கிடைக்கிறதுக்காக இங்கே வந்தேன்னா, எதுக்காக நான் மதுபன் வந்தேன், என்னோட பர்பஸ் என்ன, எதுக்காக வந்தோம்? இறை அன்புக்காக இங்கே வந்தோம், இந்த ஞானத்தை ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்தோம். அப்போ எந்த ஞானத்தை கேட்டு இங்கே வந்தோமோ அந்த ஞானத்தில் நான் எவ்வளோ மாஸ்டரி பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஆழத்தில் போயிருக்கேன், இதெல்லாம் யோசிங்க. அப்போ இந்த 3 நிமிஷத்துக்கான அனுபவம் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட்டாக உள்ள பாயிண்ட் வந்து பத்தர் பாரஸ் எக்ஸ்பெரிமெண்ட், கல் பாரஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது பாபா இந்த முரளியில் என்ன சொல்றாருன்னா, இவரே அந்த மாதிரி கல் மாதிரி இருக்காரு அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்க என்ன யோசிக்கணும்னா, நான் கல்லையும் தங்கமாக்கக்கூடிய ஆத்மா நான். ஸோ அதனால இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ல நீங்க என்ன பண்ணா, ஒரு காயின் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு ரூபா 2 ரூபா காயின் எடுத்துக்கிட்டு உங்க பேக்கெட்லயோ இல்லை உங்க பர்ஸ்லயோ வச்சுக்கோங்க. அப்போ அந்த காயின் பார்க்கும்போதுலாம் என்ன ஞாபகம் வரணும், நான் மாஸ்டர் பாரஸ்நாத். பாபா யாரு? பாபா பாரஸ்நாத், நான் மாஸ்டர் பாரஸ்நாத். இப்போ முழு நாள்லையும் யார் என் முன்னாடி வந்தாலும் சரி, அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், துரு பிடிச்ச இரும்பாட்ட ஆத்மா கூட இருக்கலாம், ஆனால் நான் வந்து அவங்கள தங்கமா மாற்றணும். ஸோ இதை வந்து நீங்கள் இன்னைக்கு ஃபுல் டே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. லைம் லைட் வித்தவுட் லைட், ஸ்பாட் லைட் வித்தவுட் லைட்னு இதை சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, யாருக்கு வந்து நான் யாருக்கும் சகாஷ் கொடுக்குறேன், ஆனால் அதை பற்றி நான் பேசிகிட்டே இருக்கக்கூடாது. நான் ரொம்ப குப்தமாக சேவை பண்ணணும், அது எனக்கு தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது, எனக்கே தெரியக்கூடாது. அந்த மாதிரி நான் சேவை பண்ணணும். யாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் ரொம்ப ரகசியமாக சைலண்டாக, அதை பற்றி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இல்லாமல் ஸ்பாட் லைட் வித்தவுட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ துக்கமாக இருக்காங்க, டிமோட்டிவேட்டடாக இருக்காங்க, மனசுடைஞ்சு போய் இருக்காங்க, அந்த மாதிரி ஆத்மாக்கு நான் ஒரு ஊக்க உற்சாகம் கொடுக்குற மாதிரி பேசிட்டேன். ஒருவேளை என்னால் பேச முடியலன்னா அவங்களுக்கு ஒரு திருஷ்டி கொடுக்கறது, அவங்களுக்காக சகாஷ் அனுப்புறது, அவங்களுக்காக ஒரு சக்திசாலி சங்கல்பம் பண்ணுறது. ஸோ இதை வந்து நான் இன்னைக்கு பண்ணணும், இது இன்னைக்கு உள்ள ஹோம்ஒர்க். ஸோ அதனால் இன்னைக்கு இந்த 5 ஹோம்ஒர்க் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு கோல்டன் வெர்ஷன் எழுதணும், அதை வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணுவீங்க. டெய்லி வந்து உங்கள் டைரியில் கூட டெய்லி ஒரு கோல்டன் வெர்ஷன் எழுதுங்க. அடுத்து வந்து ஒரு ஸ்டார் பண்ணணும், ஸ்டார் வரைங்க, அதில் வந்து அந்த 5 குணங்கள் எழுதுங்க. எந்த குணங்களை என் லைஃப்பில் தாரணை பண்ணும். உதாரணத்துக்கு சஹன் சக்தி, என்னால் பொறுத்துக்க முடியல, இந்த தினச்சரியால் ஹல்சலில் வந்துடும். அப்போ என் மனசு வந்து உள்ளார வந்து ஒரு நதி மாதிரி சாந்தமாக இருக்கணும், ஒரு ஆறு மாதிரி சாந்தமாக இருக்கணும். வெளியிலேருந்து ஹல்சல்லாம் நடக்கும். இந்த முறையில் கூட பாபா தான் சொல்கிறாரு, வெளியிலேருந்து ப்ரோக்ராம் இருக்கும், அதில் பேச்சில் வர வேண்டியதாக இருக்கணும், அது பேசிட்டு அடுத்த செகண்ட் நான் சாந்தமாயிடும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணும். 3வது வந்து கோல்டன் திருஷ்டி கொடுக்கணும், எல்லாருக்கும் ஒரு சக்திசாலியான திருஷ்டி கொடுக்கணும் எல்லா ஆத்மாக்களுக்கும். எவ்வளோ ஆத்மாக்கள் மதுபனில் வராங்க, மவுண்ட் அபுக்கு வராங்க, சென்டருக்கு வராங்க, இல்லை நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது கூட எவ்வளோ ஆத்மாவை பார்க்குறீங்க. ஸோ அந்த ஆத்மாக்களுக்கு சகாஷ் கொடுக்கணும், அது அவங்களுக்கே தெரியக்கூடாது. ஸோ திருஷ்டி கொடுக்கும்போது அந்த ஆத்மா நெற்றியில் ஸ்டார் பாருங்க. அதுக்கடுத்து 3வது வந்து சோல் டாக். 3 நிமிஷம் உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எந்த விஷயம், எந்த ஞானம் வந்து என்னை மாற்றுனுச்சு. நான் கூட சின்ன வயசில் ஒரு பாட்டு கேட்டேன், அந்த பாட்டு எனக்கு வாழ்க்கையே மாற்றிடுச்சு. அப்போ அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அது இப்போ தான் வந்து நான் கொஞ்ச நாள் முன்னாடி கேட்டேன், ஆனால் சின்ன வயசில் நான் அந்த பாட்டு கேட்டேன். ஆனால் அந்த பாட்டு என் வாழ்க்கையை மாற்றிருச்சு. அது ரொம்ப பெரிய பாட்டு, ஆனால் அதில் 2 லைன் மட்டும்தான் கேட்டேன். அது நான் எப்போ கேட்டேன்னா 5-6 வயசு இருக்கும். அந்த டயத்தில் தான் அந்த பாட்டு கேட்டேன். அது வந்து எனக்கு 20 வருஷம் வரைக்கும் ஞாபகம் இருந்தது. இப்போ தான் நிறைய பாட்டு, லிரிக்ஸ் இதெல்லாம் இப்போ தான் வந்தது. முதல்ல இதெல்லாம் கிடையாது. ஆனாலும் அந்த பாட்டு
அந்த பாட்டு என் லைஃப்பை மாற்றுனுச்சு. ஸோ ஸோ அந்த பாட்டோட மீனிங் என்னன்னா, எல்லாத்தையும் நம்ம அர்ப்பணம் பண்ணணும், எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும் அப்படின்னு, எல்லாத்தையும் சர்வஸ்வ சமர்ப்பன் அப்படின்னு அந்த பாட்டு இருந்தது. அப்போ அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் வந்துதான், எங்கே நான் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணணும், அது எனக்கு தெரியல. அர்ப்பணம் பண்ணும், எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணணும்னு அந்த பாட்டில் இருந்தது. ஆனால் எங்கே பண்ணணும்னு ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் உள்ளார அந்த சங்கல்பம் இருந்தது, எல்லாத்தையும் ஒரு மகான் காரியத்துக்காக எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணும் அப்படின்னு அந்த சங்கல்பம் இருந்தது. இதுலேயே இந்த பாட்டிலே இன்னொரு லைனும் இருந்தது. அந்த பாட்டோட இன்னொரு லைன் என்ன இருந்ததுன்னா, இந்த வாழ்க்கையை சும்மா வேஸ்ட்டாக தான் போகுது, அதை நம்ம அப்படியே வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு நம்ம இறக்கணும், சும்மா அப்படியே வேஸ்ட்டாக லைஃப் போயிடக்கூடாது. ஸோ இன்னொரு இதுவும் நான் கேட்டேன், அதாவது யார் மற்றவங்களுக்காக வாழ்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அதைப்படி யார் மற்றவங்களுக்காக வாழ்கிறாங்களோ அதுதான் ஒரு நல்ல வாழ்க்கை. அப்படி இல்லாமல் யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு பெணம் மாதிரி தான், இறந்தான் கிடக்காங்க. ஸோ மற்றபடி எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக என் குடும்பம், என்னுடையது, என் குழந்தை, என் வீடு, ஏன் இது அப்படின்னு அந்த இதிலேயே தான் சுற்றிட்டு இருக்கு. அவங்க வாழ்க்கை சுற்றிக்கிட்டே இருக்கு, அந்த துக்கத்திலே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இன்னைக்கு இந்த 5 காரியங்கள் நம்ம எல்லாரையும் செய்யணும். முரளியை மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா பாருங்கள். இதில் ஸ்டார் பற்றி பாபா சொல்கிறாரு, அனுபவங்கள் பற்றி பாபா சொல்லியிருக்காரு, நிறைய விஷயங்கள் இதில் பாபா சொல்லியிருக்காரு. செலிப்ரேஷன் பற்றி பாபா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம இங்கே எடுக்கல, அதெல்லாம் நீங்களே முறையில் படிங்க. ஏகாந்தத்தில் இயற்கையில் தனிமையில் உட்காந்து அதை பற்றி படிங்க, அதை சிந்தன் பண்ணுங்க. ஸோ இந்த காரியம் நம்ம இன்னைக்கு பண்ணணும். ஓம் சாந்தி. படிங்க, அதை சிந்தன் பண்ணுங்க. ஸோ இந்த காரியம் நம்ம இன்னைக்கு பண்ணணும். ஓம் சாந்தி. படிங்க, அதை சிந்தன் பண்ணுங்க. ஸோ இந்த காரியம் நம்ம இன்னைக்கு பண்ணணும்.